நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எண்கள் பார்க்க போகிறோம். இது 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, இது 6th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து யான்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே நியூ புக்கில் வந்து 10க்கு வந்து கா 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு எது வேணாலும் கேட்கலாம். மற்றதுக்கெலாம் இந்த ஷார்ட்கட்டை பார்த்துக்குங்க. ஒன்றுக்கு வந்து கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் யசோதாவிடம். யசோதாங்கிறது தான் 10, யாங்கிறது 10. அப்போ காவுக்கு 1, ஊக்கு 2. ஊ பார்த்தீங்கன்னா 2 மாதிரியே இருக்கும், அதனால் ஊக்கு வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் எடுத்தோன்னா கா ஞாச்சா அப்படிங்கிறது கா மொதல் எழுத்து. அப்போ காவுக்கு 1ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். 2ங்கிறது ஊ, அங்கே நுணுக்கிங்கிறது 3வதாக வரணும். 4ங்கிறது அது சா மாதிரியே இருக்கும், மேலே மட்டும் கொஞ்சம் கோடு கிழிச்சிருப்பாங்க சா, அது வந்து 4வது எழுத்து. இதுவே சா மாதிரி போட்டு இங்கே 2 கோடு வர மாதிரி இருக்கும், அதுதான் 6வது எழுத்து. ரூங்கிறது 5 அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஷார்ட்கட்டையும் பார்த்துக்கணும், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏங்கிறது 7 அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அப்போ ஏ வந்துடணும். 8ங்கிறது 8 அட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கணும். அந்த ஷார்ட்கட்டும் வந்துடணும். இந்த கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் யசோதாவிடம், அதுவும் வரணும். நீங்கள் நம்ம ஒரு கொஷின் கேட்டிருப்போம், அதுக்கு வந்து கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சரை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், ஏவா பியா சியா அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ ஆல்.